கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. தகப்பனே, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம். இந்த நாளை கிருபையாய் கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை போல வாழவும் உம்மை போல மாறவும் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வாசித்த இந்த வசனத்தில் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்ம கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களால் நம்ப முடியுமா? நான் கிரகிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சில காரியங்களை நீங்கள் எவ்வளவெல்லாம் யோசித்தாலும் தேவனுடைய கிரியைகளை குறித்து நாம் சில நேரம் ஆச்சரியப்படும் விதத்தில் சிந்தித்தாலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். கடவுளுடைய கிரியைகளை ஒரு மனுஷனால் எவ்வளவுதான் அவன் ஆராய்ந்தாலும் அவனால் ஆராய முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். அநேக நேரங்களில் சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதெல்லாம் தேவனால் செய்ய முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் சில பெரிய விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில்? இவ்வளோ பெரிய தேவை, இவ்வளோ பெரிய வியாதி, இவ்வளோ பெரிய கடன், இவ்வளோ பெரிய பிரச்சனை, சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய காரியங்கள், பெரிய காரியம், இதெல்லாம் எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்வதற்கு தேவனால் முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் அதை நம்ப முடியுமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த நாட்களில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியம் நடக்கணும், இது யாராலும் முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த காரியத்துக்கு வேற யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று
நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு இயேசுவால் கண்டிப்பாக முடியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணவே முடியாது. யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதமே நடக்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து வந்து பாருங்கள். நீங்கள் எண்ணினாலும் முடியாத அளவுக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய அந்த அதிசயங்களுக்கு குறைவில்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் கேட்குறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சில காரியங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு அவர் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்துக்கு செய்ய முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும். கல்யாணமாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பாகட்டும், உலகப்பிரபல காரியமாகட்டும், அல்லது சில போராட்டங்கள், சில பாடுகள், சில நெருக்கங்கள் எதுவாகட்டும், நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்ய போகிறது நன்றி. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் அப்படி செய்து இந்த மாதம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.